இந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையையே மாத்த போகுது. இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லி தியானிச்சு பாருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உங்களுடைய வெற்றி, நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாமே இந்த வார்த்தையில கிடைக்கும். ஆனா இந்த வார்த்தைக்கு முன்னாடி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். அது உங்க மனசுக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாரு நம்ம சாயப்பா. நம்ம சாயப்பா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கோம். எங்கேயோ ஒரு கதறல், எனக்கு பதில் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சாய்ராமுக்கு தான் இந்த பதிவு. அந்த சாய்ராம் என்கிட்ட யாருன்னு கேட்குறீங்களா? எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு கதறல், அந்த கதறலுக்கு இந்த பதிவு போய் சேரும். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு சாட்சியா மாற போறாங்க. ஸோ 10 வருஷமா மன உளைச்சல்ல இருந்த சாய்ராமுக்கு நம்ம அன்பே சாயில சாயப்பா செய்த ஒரு அற்புதத்தையும் பேசியிருக்கோம். சாதாரண ஒரு விஷயம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்றத நீங்க நினைச்சு பார்த்தாவே உங்க உடம்பு புல்லரிக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட மெய்சிலிருக்கும் விஷயங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் தொடர்ந்து நடக்குது. ஸோ முயற்சி செய்பவர்களுக்கும் கடுமையான விரதம்னா இது, அந்த நம்பிக்கையும் பொறுமையும் காக்கக்கூடிய சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றத இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில நல்லது நடப்பதற்கு உண்டான அத்தனை விசேஷமான செய்திகளும் இந்த பதிவினுள் இருக்கிறது. இத நீங்க நல்லா யோசிச்சு ஆழ்ந்த மனதுடன் கேட்டு பார்த்தால் உங்க நிலை புரியும். நீங்க என்ன செய்யணுன்றதையும் சாயப்பா இந்த பதிவுகள் மூலமா ஒரு நொடியும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பாரு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம், என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிச்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இனி துன்பம் இருக்காது. இனி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமே நிலைச்சிருக்கும். எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் இல்லாம நீங்க வாழலாம். அந்த வார்த்தைகளை நீங்க இன்னைக்கு கேட்க போறீங்க. அத சாயப்பா முன்னாடி சபதம் ஏற்க போறீங்க. அந்த வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, வரக்கூடிய அத்தனை ஜென்மத்திலையும் அது உங்களை காப்பாற்றும். இதுவரைக்கும் நீங்க ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் போது நீங்க தோல்வி மட்டுமே தான் அடைஞ்சீங்க, பெருசா சாதிக்கல. ஒரு ஆறுதலான வெற்றியை, பெரிய வெற்றியை கொண்டாடுனீங்க. ஆனா இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆறுதல் வெற்றியே இல்லை, பிரம்மாண்டமான வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு டக்குன்னு சாயப்பா ஒரு இன்டென்ஷன் எனக்கு கொடுத்தாரு. உங்க அன்பு சாய் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது?
எதனால நீங்க இன்னமும் என்னுடைய பலத்தை பெறவில்லை, என்னோட அருளை ஏன் நீங்க என்ன பெற முடியல, என்ன தடுக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு நான் இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ½ மேலே ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ட்ராவல் பண்ணும்போது என் மனசுக்குள்ள என்னமோ பேசுறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வண்டியை ஓரமாக நிறுத்தி வச்சுட்டு, ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு நிறைய நடக்கும். சாயப்பா ஒரு இன்டென்ஷன் ஏதோ மைண்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ வண்டி ஓட்டும் போது எனக்கு சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அப்போ வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு, சரி நீ என்னமோ சொல்கிற சொல்லு, ஏன்னா நம்ம அன்பை சாய் குடும்பத்துக்கு தேவைப்படும்ல. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நம்ம உறவுகள். அது இல்லாமல் இன்னைக்கு மகளிர் தினம் வேறு, ரொம்ப ஸ்பெஷல் டே நம்மளோட அம்மாக்களுக்கெல்லாம் அப்படின்னு. சரி கொஞ்சம் வண்டியை ஓரமாக நிறுத்தி அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அவர் பாட்டுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னோட பலத்தை ஏன் நீங்க அறிஞ்சிக்க முடியல, ஏன் என்னோட பலம் உங்களை வழி நடத்தல. பல விஷயங்களை நீங்க செய்றீங்க, ஆனா சில விஷயத்தை இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. உங்களை பத்தியும் புரிஞ்சுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களோட கடவுளா இருக்கக்கூடிய சாயப்பாவை பத்தியும் புரிஞ்சுக்காம வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. சார் ரெண்டுக்குமே புரிதல் இல்லைன்னா உங்க வாழ்க்கை தோல்வியில தானே முடியும். அது எப்படி வெற்றியா முடியும்? ஸோ உங்களை குழப்பிக்கிறீங்க. உங்களை குழப்பி கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க. இதனால கவலை அதிகரிக்குது, துன்பம் பெருகுது, ஆரோக்கியம் கெடுது, நோய் தீவிரமடையுது. பல பேர்கிட்ட வீண்வாதம் வாக்குவாதத்தை ஈடுபடுறீங்க. உறவுகள் ஆட்டோமேட்டிக்கா பிரியுது. பிரிஞ்சது சேரணும்னு நினைக்கிறீங்க, சேரும்போது பிரியணும்னு நினைக்கிறீங்க. இது மாதிரி பல வார்த்தைகள் என்னமோ போட்டு அடிச்சு தாக்குது. நிச்சயமா இந்த பதிவு யாரோக்கோ ஒருத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதுன்னு மட்டும் என்னால 100க்கு 100 உறுதி கொடுக்க முடியும். யாரோ ஒருத்தவங்க கதறி இருக்காங்க, கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எனக்கு இன்னமும் சாயப்பா எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியலன்னு அவர்களுக்காக ஏற்பட்ட பதிவு தான் இந்த பதிவு. இப்போ இந்த பதிவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லையா இல்லை என்கிட்ட தனியா வாட்ஸ்அப்பில் எனக்காக தான் இந்த பதிவுன்னு யாரோ ஒருத்தங்க நிச்சயமா சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா எதுவும் காரண காரியம் இல்லாமல் நடக்காதுன்றது சாயப்பா நமக்கு சொல்லப்பட்டது. ஸோ சாயப்பா சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நாம எங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சில பேர் ஃபாலோ பண்றாங்க, ஆனா பல பேர் ஃபாலோ பண்றது இல்லை. சில பேர் ஃபாலோ பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில பல விஷயங்களை சாயப்பா நடத்த ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ஆனா பல பேர் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா இது மன ரீதியா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குதுன்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ கோபம் ஒரு மனுஷனை அழிக்க வந்த ஒரு விஷயம். கோபத்தில் இருக்கிறவன் வாழ்க்கையில உருப்படியானதை செஞ்சிருக்கானன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். செஞ்சிருக்கா? உருப்படியானதை செஞ்சிருக்கா? அப்படி கோபத்துல நம்ம வெற்றி பெற முடியும்னா இன்னைக்கு உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறி இருப்பாங்க, வெற்றிவாக சூடி இருப்பாங்க. ரைட்? அப்போ கோபத்துல, ஆணவத்துல, திமிரில, தலை கணத்துல அழிஞ்சவன் நிறைய பேரு. அதே போல அமைதியும் பணிஞ்சு நடக்கிறவனும் ஜெயிச்சவன் பல பேரு. ஆனா ஜெயிச்சவன் மறுபடியும் திமிர் பிடிச்சு ஆடுறான், மறுபடியும் கீழே விழுறான். ஸோ என்னைக்குமே பணிவு ஒன்று இருக்கணும். பணிவு இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கிற சத்தம் இந்த உலகத்துக்கே கேட்கும். அது நம்ம மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இல்ல நெல்சன் மண்டேலாவா இருக்கட்டும், இல்ல விவேகானந்தரா இருக்கட்டும், யார வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ பணிவு. நம்ம காலத்துல வாழ்ந்த அப்துல் கலாம் ஐயாவா அவர்களா கூட இருக்கட்டும். ஸோ அந்த பணிவு. ஸோ பணிவு இருக்கிறவன் வாழ்க்கையில வெற்றி
கோபமும் ஆணவம் அதிகாரத்தில் அடுத்தவனை நசுக்கிறவனோட வாழ்க்கை தோல்வி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கமெண்ட்ல கேள்வி கேட்கிற. கோபத்துல என் வாழ்க்கையை இழந்தன்னு சொன்னவங்க எத்தனை பேருன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ கோபம் ஒரு மனுஷனை உருவாக்கல, கோபம் ஒரு மனுஷனை அழிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான நோய்கள், அதுல 2 நோய் அது நோயே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு, சுகர் அண்ட் பிளட் பிரஷர். இந்த 2 நோய்களும் இல்லாத வீடே கிடையாது. ரைட்? இல்லாத வீடே கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் அவன் மனசுக்குள்ள இருக்குது. அதாவது இதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. காரணத்தோட இருக்கிற கூட கோபத்தை கூட நியாயப்படுத்தலாம். ஆனா காரணமே இல்லாம கோபமும் பதட்டமும் இருக்கிறவங்க எனக்கு ஜாஸ்தி. காரணமே இல்லை, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனா பிடிக்காத மாதிரி சில வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இது நிறைய விஷயங்கள் இப்ப நடக்குது. எனக்கு தொடர்ந்து நிறைய பேர் இந்த 20ல இருந்து 30க்குள்ள இருக்காங்கல்ல, இவங்க அத்தனை பேரும் இந்த மாதிரியான ஹை பிரஷர் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் எனக்கு பிரஷர் இருக்குது. பிரஷர் அந்த நோய் இல்லை, மன அழுத்தம். ஸோ ஆஃப்டர் 30s to 40sக்குள்ள அவங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய இந்த மாதிரியான நோய்களும் எந்த காரணத்துக்காக வந்ததுன்னு தெரியாம நம்ம உப்பு கம்மி பண்றோம், சாப்பிட்ற நேரத்தை கரெக்ட் பண்றோம், எல்லாமே கரெக்ட் பண்றோம். ஆனாலும் பிபி சுகர் அப்படியே இருக்குது. ஏன்னா இதை எல்லாமே புற வெளிப்பாடு. வெளியில நடக்கிறத நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க, ரைட்? ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணாதானே. அப்போ வெளியில இருக்கிறத விட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயத்த, பல விஷயத்த நாம கண்ட்ரோல் பண்ணலன்னா எதையுமே கண்ட்ரோலா வச்சுக்க முடியாது. வச்சுக்க முடியும் நினைக்கிறீங்க? ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். சான்ஸே கிடையாது. அப்ப கோபத்தை தூக்கி போட சொன்னா கோபத்தை தூக்கி போட முடியல. பல பேரோட அழுகை இங்க. கோபம் வாழ்க்கையில அழிக்கும்னு சொன்னீங்க, ஆனா நான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது நிச்சயம். ஆனா என்னோட கோபத்தை குறைக்க முடியல, என்னோட வாழ்க்கை அப்படிப்பட்டது அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா கோபத்துல இவங்க அழிவாங்கன்னு தெரிஞ்சும் அந்த கோபத்தை தலையில சுமந்துகிட்டே இருக்கிறவங்களை நம்ம என்ன சொல்ல முடியும்? இதன் மூலமா தான் பல கஷ்டங்கள், பல உறவுகள் பிரியுது, சில உறவுகள் காணாம போகுது. அதுக்கு முன்னாடியாவது உறவுகள் பிரியும், ஆனா எதிரில் மீட் பண்ணிப்போம். இப்போ பிரிஞ்ச உறவு இருக்குதா இல்லையா, என்ன பண்ணுது என்ன செய்யுது அப்படின்னு தெரியாத அளவுல இன்னைக்கு இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைல் எப்படி ஆகுதுன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட வாழ்ந்தவங்க கூட அவங்க வாழ்ந்தாங்களா நம்ம கூட அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு வேர்ல்டு டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யார் யார் கூட நான் வாழ்ந்தன்றது எனக்கு சுத்தமா மறந்து போகுது. நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோமான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. அப்ப எந்த உறவுகளும் நிலைப்பது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடியாவது எப்பயாவது நினைப்போம், இப்ப நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிஸி கமிட்மெண்ட் லைஃப்குள்ளே நம்ம என்ட்ரி ஆயிட்டு இருக்கோம். அப்ப இதன் மூலமா வரக்கூடிய அழுத்தங்கள் வேற லெவல்ல இருக்குது, வேற லெவல்ல இருக்குது. அந்த வேற லெவல்ன்றது எந்த லெவல் தெரியுமா? வெற்றி பெறக்கூடிய லெவல் இல்லை, தோல்வியை தழுவக்கூடிய லெவலுக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கமிட்மெண்ட் லைஃப் வாழ்க்கையில அழிச்சிடும், பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு விஷயத்தை சீக்கிரமா செய்யணும்னு நினைப்போம்,
ஆனா அதுக்கு 1-2 பேர் முட்டுக்கட்டை போடுவாங்க. அந்த முட்டுக்கட்டை போட்டவங்களை நம்ம சராமரியா கோபத்துல வெளுத்து கட்டுவோம். இப்ப சராமரியா கோபத்துல வெளுத்து கட்டும் போது என்ன ஆகும் தெரியுமா? உங்களுடைய மனநிலை பாதிக்கும். இப்படியே கத்துக்கிட்டே இருந்தா பைத்தியம் முடிச்சவங்க மாதிரி போயிடுவோம், பைத்தியக்காரங்களா மாறிடுவோம். இப்ப நமக்கு மட்டுமா பாதிப்பு? எதிரில் இருக்கிறவனுக்கும் இந்த பாதிப்பு. நாளைக்கு அவன் என்ன பண்ணுவான்? உங்க கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிதான் எனக்கு உறவுகள் பிரிஞ்சது மறுபடியும் சேருன்றது 100% இல்லாமலே போயிடுச்சு இன்னைக்கு வாழ்க்கையில். ஏன்னா வெளியில போனதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அதுதான் இங்க நடக்குது. அப்ப சாய்பாண்டிக்கு என்ன பேசினாரு, எந்த ஒரு வார்த்தைகளை இன்னைக்கு சபதம் ஏற்க சொல்லியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அந்த வார்த்தைகளை எனக்கு கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம். எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் தொடர்ந்து அன்பே சாயில அவர் வழிகாட்டிக்கிட்டே இருக்காரு. நம்ம பேசாத பேச்சே கிடையாது, செய்யாத பயிற்சியும் கிடையாது. ஆனா இன்னமும் நமக்கு அதிகமா தேவைப்படுது. ஒரு சாய்ராம் சென்னையில் இருக்காங்க. அவங்க ஒரு ரீசன்ட் டேஸ்ல சொன்னாங்க, கிட்டத்தட்ட 2020 இருந்து இப்போ வரைக்கும் நான் பதிவை பார்க்குறேன். நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது எப்பயுமே நைட்டு கொடுக்குற ஆடியோவை அடுத்த நாள் காலையில் கேட்பேன். காலையில் கொடுக்கக்கூடிய ஆடியோவை ஈவினிங் போகும்போது கேட்பேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் போகும்போது 10 வருஷமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். போகும்போது ட்ரெயின்ல யாரோ என்னென்னமோ பேசுவாங்க. அப்ப பேசும்போது நான் கவனிக்கிறது அத்தனையும் மனசுக்குள்ள போகுது. ஆக மொத்தம் யாருமே உருப்படியா பேசல. இவன் பொண்டாட்டி இப்படி பேசுறா, அவன் புருஷன் அப்படி பேசுறான், இவனோட புருஷன் சரியில்லை, இவனுக்கு நிறைய பெண்களோட தொடர்பு, தண்ணி அடிக்கிறான் அதை அடிக்கிறான்னு சொல்லி நம்மளையும் அழைக்காமலே அந்த குரூப்ல கலந்துக்கிறாங்க. எதிர உட்கார்ந்து இருக்கும் போது இப்படிதான் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. சம்பந்தமே இல்லாதவர்கள் கூட சம்பந்தப்படுத்தி பேசிக்கிறாங்க. அப்போ என்னை சுத்தி ஒரு நெகட்டிவிட்டி இருந்தது. அத நான் என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கே தெரியாம. உடனே என் கணவர் சொன்னாரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி திடீர்னு பேசிட்டு இருக்கிற அப்படின்றதுக்கு, இல்ல எல்லாமே நடக்குது இல்ல நாட்டுல, இதை பத்தி சொன்னா உங்களுக்கு ஏன் கோபம் வருது, அப்ப நீங்க எதோ தப்பு பண்றீங்களான்னு கேட்டு என்ன கிட்டத்தட்ட பைத்தியக்காரர் மாதிரி நான் ஆயிட்டேன். என்னோட கணவரை தங்கமானவர். அவர் என்ன கவுன்சிலிங் கூட்டு போகும்போது கவுன்சிலிங்ல சொன்னாங்க, உங்க சுற்று சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாங்க. அப்பதான் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் அந்த ட்ரெயின்ல போறதை பத்தி, அப்புறம் அதான் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் அப்படின்ற போது கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லி, நீங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு வெடிச்சிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஓவர் ப்ரெஷர் பிரெயின்ல இருக்கக்கூடிய வெயின் வெடிச்சிடும். ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா தயவு செய்து சொல்றேன், ரொம்ப கிளியரா இருக்கணும் நம்ம. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு புரியல, என்ன ட்ரெயின்ல போறாங்க, அதோட டாக்டர். அப்புறம்தான் இவங்க மறுபடியும் என்னது டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டாரு, அப்ப நம்ம சூழ்நிலை சரியில்லைன்னா என்ன சூழ்நிலை அப்படின்னு ட்ரெயின் ஏறும்போது மறுபடியும் அதே மாதிரி பேச்சு. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, நம்ம ஏன் கெட்டு போனோம், நம்ம மனசு எங்க தொலைச்சோம், ஏன் நம்ம இவ்வளவு மோசமான பாரத்தை சுமக்கிறோம், தேவையில்லாத பாரத்தை நம்ம ஏன் சுமக்கிறோம். நம்ம கணவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு தங்கமானவர், எவ்வளவு உழைக்கிறாரு, நம்மளை எப்படி பாத்துக்கிறாரு, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றாரு. இதெல்லாம் நான் யோசிச்சு நினைச்சு பார்க்கும்போது
அப்பதான் தெரிஞ்சது, இந்த ட்ரெயின்ல போகும்போது இந்த ஜனங்கள் பேசுறத நம்ம காதுல கேட்டு நாம முடிவு பண்ணோம், இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இனி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் டக்குன்னு ஒரு நாள் வியாழக்கிழமை சாய்பாபா அப்படின்னு சொல்லி போட்ட உடனே உங்களோட ஆடியோ வந்துச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பதிவுகளை ட்ரெயின்ல போகும்போதும் சரி வரும்போதும் சரி நான் கேட்கிறேன். என்னையே அறியாம நான் நல்லா டெவலப் ஆயிருக்கேன். இப்போ என்னோட முகத்துல இருந்து, என்னோட உடல்ல இருந்து, நான் செய்யக்கூடிய வேலையில இருந்து, என்னுடைய மனதில் இருந்து வரக்கூடிய அத்தனையுமே நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள். என் கணவரே சொன்னாரு, இப்பதான் நான் சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் இந்த 3 வருஷமா, இதுக்கு என்ன நீ பண்ண அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த ஆடியோவை நான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப அவரு சரி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்டாரு. கேட்டுட்டு எனக்கு இந்த அளவுக்கு பொறுமை இல்லை, இவர் 30 நிமிஷம் கேட்கறது, அதனால நீ கேட்கறல்ல அதுவே எனக்கு போதும், சந்தோஷமா இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி உங்களையும் வாழ்த்தினாரு சாயண்ணா அப்படின்னாங்க. ஸோ இதுதான் குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்தை சாய்ப்பா எவ்வளவு தூரம் கட்டமைச்சிருக்காருன்றதை யோசிச்சு பாருங்க. ஸோ வார்த்தைகள், எங்கேயோ போற வார்த்தைகள் கூட நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப நாம என்ன பண்றோம்? பொழுதனைக்கும் சீரியலை பார்க்கிறோம், அப்புறம் மற்றவங்க கிட்ட பேசும்போதும் புலம்பல்களை பேசுறோம். அப்போ மனசுல எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான வலி அங்க இருக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா தெரியும். அதனுடைய ஆபத்து எவ்வளவு பெருசு, எவ்வளவு கஷ்டமான ஒரு பாதையில நாம பயணிக்க வேண்டிய நிலையில இருக்கும் அப்படின்னு. விவேகானந்தர் சொன்ன வார்த்தை எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது. எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிச்சிடு. ஏன்னா அவர்களை விட ஆபத்தானவர்கள் வேற யாருமே இல்லை. ஒருத்தவங்க கிட்ட முடியாதுப்பா, அதெல்லாம் ஏன்பா, உன் சக்திக்கு தகுந்த மாதிரி நீ வாழ்ந்துடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம சக்தி என்னன்னு எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த கேள்வி சூப்பரான கேள்வி இல்லை? இப்ப யாரோ ஒருத்தங்க வராங்க, நீங்க ஒரு பெரிய ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க உங்க வெல்விஷர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆளுக்கிட்ட நீங்க டிஸ்கஷன் பண்றீங்க. உடனே அந்த வெல்விஷர் என்ன பண்றாரு, இல்ல நீ இந்த ஜாபுக்கு போறதுக்கு பதிலா இங்கேயே இரு, ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு பண்ண முடியாது, ஏன் நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற, உன்னால முடியாது, உனக்கு அப்பேற்பட்ட ஒரு நாலேஜ் கிடையாது அப்படின்னு ஒரு வெல்விஷர் சொல்றாரு. இப்ப இவர் சொல்றதை கேட்டு நாமளும் எந்த முடிவையும் எடுக்கல. இப்ப நான் கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன தெரியுமா? நமக்கு என்ன பவர் அப்படின்றது ஒரு சம்பவம் வந்தாதான் தெரியும். இப்போ நம்ம எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு திருடன் பூந்தாதான் அவனை நம்ம அடிக்கிறோமா இல்ல அவன் அடி வாங்குறோமான்னு தெரியும். சோ பல அனுபவங்கள் நமக்கு உள்ள நுழையும் போதுதான் அதனுடைய பவர், நம்மளோட பவர் எப்படிப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நமக்கே தெரியாதப்போ இன்னொருவர் சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? சோ பல பேரோட வாழ்க்கை அப்படி போயிருக்கு. இங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னது இதுதான். நான் வேற மாற்றத்துக்கு ரெடி ஆகும் போது என் கூட இருக்கிறவங்க அதெல்லாம் உன்னால முடியாது, அதெல்லாம் நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செய்ய மாட்டாங்கன்னா அவங்க எதை வச்சு சொல்றாங்க? உங்களுக்கு ஏதாவது சோதனை வச்சாங்களா, இல்ல பரீட்சை வச்சாங்களா, இல்ல உங்களை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்களா? உங்களை தாண்டி உங்களை முழுமையா தெரிஞ்சுக்க ஒருவனால முடியாது. அதை புரிஞ்சுக்கோங்க. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, ஒரு 50% நீங்க கெஸ் பண்ணலாம் என்னை பத்தி உங்களுக்கு. ஆனா எனக்கு 100% என்னை பத்தி தெரியாது. ஆனாலும்
நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் என்னுடைய அனுபவத்தை வச்சு, நான் கடந்து வந்த பாதையை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது 80% இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்க 50% நீங்க இது பண்ணுவீங்க. அப்ப நீங்க சொல்றது, ஜட்ஜ் பண்றது, அது உண்மையாவும் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? நேத்து கூட ஒரு சாய்ராம் ரஜினியோட சாங்கை வச்சு, அது இல்லை, இது ஸ்டேட்டஸ் வைங்க, இது நீங்க எப்படிப்பட்டவர்ன்றது யாருக்குமே ஒரு புரியாத புதிரா இருக்குது, கண்டிப்பா அதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க. இல்லைங்க, இது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சாங் மாதிரி தெரியல, இன்னும் சேலஞ்சுக்கு விடுற சாங் மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ரஜினி மூவி, அது என்ன மூவின்னு சரியா தெரியல. நேற்று நைட்டு வச்ச ஸ்டேட்டஸ்க்கு அதில் அது நீங்கள் வைங்க, நீங்கள் கண்டிப்பாக வச்சே ஆகணும்னு சொல்லி. அப்போ நான் படைச்ச மூளையை என்னுடைய வேலையை வெளியில் காட்டாதவன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஒரு லைன். ஆனால் ரொம்ப எக்ஸலண்ட். சரி, அந்த வார்த்தை தெரியல, அந்த டைமில் எனக்கு புரிஞ்சுது. பட் அந்த சாங் நான் அதிகமாக கேட்கலன்றதால எனக்கு சரியாக தெரியல. அது ஏதோ சாங் சடன் தெரியல. யாராவது அந்த லிரிக்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும், நான் வச்சிருப்பேன், அது கொஞ்சம் அந்த வார்த்தை சொல்லுங்க. ஆனால் நல்லா இருந்தது. அதில் அதாவது நமக்கே சில விஷயங்கள் செய்யணும்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கு நமக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் வரும்போது அதை பார்த்து பயந்து நம்ம நிறுத்திடுறோம். அதை தாண்டி நாம அந்த விஷயத்தை செய்யும் போது பல அனுபவங்கள் அப்போதான் நமக்கே தெரியும். அப்ப இதை கடக்கணுமா, ரைட், இதை எந்த வேலை கடக்கணும், எப்படி கடக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ஆஃப் ப்ராசஸிங் அப்பதான் நடக்கும். பட் நம்ம வெல்விஷர்ஸ் ஈஸியா உன்னால முடியாது, உன்னால சாதிக்க முடியாது, அல்ல வேண்டாம், அப்படி இப்படி. ஸோ இது எது உண்மை கிடையாது. எந்த மனுஷனையும் இன்னொரு மனுஷனை கரெக்டா தராசு தட்டில் வைக்கிற மாதிரிலாம் துல்லியமா கேட்கவே முடியாது. ஏன்னா உங்க மனசுல இருந்து நீங்க 100% உங்களுடைய வெல்விஷருக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா கூட உங்களால 50-60% தான் சொல்ல முடியும். அவருடைய அவருடைய பார்வையில தான் அவர் அதை புரிஞ்சுப்பாரு. அப்ப நீங்களே 60% சொல்றீங்கன்னா அவர் 30% தான் புரிஞ்சுப்பாரு. அந்த புரிதலை வச்சுதான் உங்களுக்கு இது அதுன்னு வழிகாட்டுறாரு. ஆனா நீங்களோ இல்லையா, வெல்விஷர் சொல்லிட்டாரு, நான் ஸ்டாப் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றீங்க. கடைசியில மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல பல வாய்ப்புகளை நாம மிஸ் பண்றோம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல தான் இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தை மிக 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 முக்கியமானது. இத நீங்க தயவு செய்து உங்க வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சாயப்பாவோட விருப்பம். இதை ஃபாலோ பண்ணிட்டீங்க, உங்க மனசுல சந்தோஷம் மட்டுமே நிலைக்கும். உங்களுடைய மிகப்பெரிய ஆற்றல் சக்தி வெளிப்படும். உங்களோட சக்தி இழந்து காணப்படுறோம், ரொம்ப டல்லா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? புரியுதா? எத்தனை பேர் முன்னாடி இருந்ததை விட இப்ப சிறப்பா இருக்க முடியும்னு சொல்ல முடியும்? 20 வயசுல இருந்த ஆற்றல் சக்தி இப்ப இல்லை. கேட்டா நீங்க வயசு காரணத்தை காட்டுவீங்க. அது உண்மையா? அது 10% உண்மை. மீதி 90% அது உண்மை கிடையாது. உங்க மனசுல எழுந்த துன்பங்கள், தீராத காயங்கள், இந்த மாதிரியான பல விஷயங்கள் உங்க மனசுல இருக்கிறதால தான் உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய சக்தி வீணடிக்கப்படுகிறது. அதாவது கை கால் நல்லா இருந்தா ஓடலாம், கை காலில் காயத்தை வச்சுட்டு ஓட முடியுமா என்ன? சத்தியமா முடியாது. அப்ப அதே காயத்தோட தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்மளால எதையுமே சிறப்பா செய்ய முடியாத ஒரு நிலையில நாம இங்க இருக்கிறோம். அந்த வார்த்தை தான், யார்கிட்டையும் மோதல்களை ஆரம்பிக்காதீர்கள், மோதல்களை தவிர முயற்சி செய்யுங்கள். தவிர்க்க யார்கிட்டையும் மோதல நாமள ஆரம்பிக்க கூடாது. யாரு என்ன செஞ்சாலும் சரி, அவங்க கிட்ட மோதல் பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க கூடாது. அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் சரி மோதல்களை
தவிர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமா உறவுகளுடைய மனது பலப்படும், எதிரிகள் பெருக மாட்டார்கள், பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். உங்களை பல பேர் சண்டைக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இவ்வளவு தூரம் பேசுற, நீ என்ன சாப்பாட்டுல உப்பு போட்டே சாப்பிடலையா அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ இதன் மூலமா நாம பல விஷயத்தை பெற முடியும். மோதல்களை நீங்க தவிர்க்கணும். தவிர்க்கிறதுல நீங்க முதல் குறியா இருக்கணும். எடுத்த உடனே சண்டை கோழி மாதிரி சீரிடக்கூடாது. அது சீரும்போது என்ன தெரியுமா ஆகுது, நீங்க உங்க சைடுல தப்பே இல்லை அப்படி இருந்தாலும் அவர் உங்களுடன் சண்டையிடும் போது நீங்களும் ஒரு துன்ப நிலைக்கு போறீங்கன்றது தான் உண்மை. புரியுதா? எனக்குமே சில பேர் வலுக்கட்டாயமா சண்டை போடுவாங்க. சில விஷயங்கள் இந்த வெளி இடத்துல டிஸ்கஷன் பண்ண முடியாது. அப்போ வலுக்கட்டாயமா சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை நியாயப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. நாம எப்பயுமே சாயப்பாட குழந்தையா தான் இருக்கணும். ஸோ ஸ்கிரீனுக்கு முன்னாடியும் சரி, ஸ்கிரீனுக்கு பின்னாடியும் சரி, எஸ் எஸ் அவ்வளோதான். இப்போ இப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய மனசுல ஒரு விதமான அந்த ஆனந்த நிலை கீழே இறங்கிறது இல்லை. நான் ஆனந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆற்றலோட அளவு அதிகரிக்குது, இல்லை அதே அளவில் மெயின்டைன் ஆகுது. அப்போ நான் மோதல் போக்க ஒரு மனுஷங்கிட்ட தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன்னா என்னுடைய ஆற்றல் இறங்கும். அப்போ என்னோட உடலும் என் மனமும் பலமிழந்து காணப்படும். புரியுதா? இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமத்தை தெரிஞ்சுக்கணும். வெளிப்புறமா இருக்கிறத வச்சு மட்டும் நம்ம வாழ்க்கையை கெஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அது என்ன சொல்லுதுன்றத பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் பலப்படும். அப்ப மோதல் போக்க நான் தவிர்க்கிறேன் அப்படின்னு சாயப்பா கிட்ட மனதுருகி சொல்லுங்க. மோதல்களை நான் ஆரம்பிப்பது இல்லைன்னு மனதுருகி சொல்லுங்க. நீங்க என்னைக்குமே தயார் நிலையில இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறவே முடியும். இதுக்கு நீங்க தயார் நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தோஷத்தை இன்னும் சில நாட்களில் நீங்கள் அறுவடை செய்யலாம். பல விஷயத்தை சாய்ப்பா உணர்த்துவாரு. எத்தனை விதமான ஆற்றல் வெளிப்படும் தெரியுமா? எவ்வளவு சக்தி நமக்கு இருக்குது, நம்ம எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படின்றத நமக்கு சாய்ப்பா ஒரு சில செயல்கள் மூலமா புரிய வச்சுக்கிட்டே இருப்பாரு. முதல் பக்கம் எத்தனை பேர் ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க, சண்டை போறதுல தெளிவா இருக்கீங்க தானே? அது எல்லாமே வேண்டாம். அதனாலதான் இந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய விஷயத்த பேசி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். எதிர்மறை எண்ணங்கள் எங்க வருது? உங்க கோபம் எங்க அதிகரிக்குது? உங்க பாவங்கள் எங்க பெருகுது? எங்க மன அமைதி இழந்து நிக்கிறீங்க? எங்க மனசுல மிகப்பெரிய காயமும் வலியும் வேதனையும் துடிக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம எத்தனை நாள் நம்ம இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதுல தான் நம்ம இங்க தெளிவா இருக்கிறோம். அதனால எல்லா பக்கங்களில் இருந்தும் உங்களை பாதுகாத்துக்கோங்க. இல்லைன்னா எவ்வளவுதான் முயற்சித்தாலும் இந்த சிக்கல்களை இருந்து வெளியில வரவே முடியாது. எங்கேயாவது உங்களோட விஷயங்கள் கேட்கல அவங்க அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடுங்க. வலுக்கட்டாயமா உங்க கருத்தை அவங்க கிட்ட திணிக்காதீங்க. நீங்க திணிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களும் அவங்களுடைய கருத்தை உங்ககிட்ட திணிக்க ஆரம்பிச்சிடுவார்கள். இது மாதிரி பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். சாதாரணமானதுதான், ஆனா அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கிடும். எதெல்லாம் நம்ம சாதாரண நினைக்கிறோமோ இதனால என்ன இருக்கு? நான் ஒரு கருத்தை சொன்னேன், அவர் ஒரு கருத்தை சொன்னாரு, இதன் மூலமா சண்டையாச்சு. சண்டையானவங்க மறுபடியும் சேரதான் போறோம். இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்படி தினமும் சண்டை போட்டுட்டு இருக்கோம்.
தினமும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த தினமும் சண்டை போடும்போது என்ன ஆகுது? உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நிம்மதியா செய்ய முடியாத நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. தினமும் சண்டை போட்டுப்பீங்க, அடுத்தது சந்தோஷமா இருப்பீங்க, அப்ப மறுபடியும் சண்டை போடுவீங்க, மறுபடியும் எந்த உறவா இருக்கட்டும், பெற்றோர்கள் உறவா இருக்கட்டும், கணவன் மனைவி உறவா இருக்கட்டும், இல்ல நண்பர்கள் உறவா இருக்கட்டும், எதுக்கு இந்த பிரச்சனை? அப்ப நீங்க அமைதியா போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சமாதானமா போறதுல என்ன பிரச்சனை? என்ன இப்படியே போனா உங்களை ஏமாத்திடுவாங்கன்னா நீங்க ஏமாற மாட்டீங்க. நாம நினைக்கிறோம் நம்மளை ஏமாத்திடுவாங்கன்றதுக்காகவே நம்ம பல விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயங்கள் வீணாகுதா இல்லையா? அதை என்னைக்கு நீங்க உணர போறீங்க, என்னைக்கு அதுல இருந்து வெளிவர போறீங்கன்றதுதான் சாயப்பாவுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. அப்போ இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 3 முறை சொல்ல வேண்டும். என்னன்னா, யாருடனும் மோதல்களை நான் ஆரம்பிக்க மாட்டேன், யாருடனும் மோதல்களை ஆரம்பிக்க மாட்டேன், யாருடனும் மோதல்களை ஆரம்பிக்க மாட்டேன், மோதல்களை தவிர்த்து விடுவேன். எந்த சண்டை வந்தாலும் அதை தவிர்க்கத்தான் நீங்க முயற்சிகள் செய்யணும். வா வா வான்னு சொல்லி சண்டைக்கு தயாராக கூடாது. இதையெல்லாம் நம்ம சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய ரகசிய முறைகள். இதை தெளிவா கேட்டு புரிஞ்சு வாழ்ந்தா வாழ்க்கையில பல விஷயத்தை நீங்க எளிதில் பெறலாம். கடினமான வெற்றியை எளிமையாக்கணும்னா அதற்கு பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும். செஞ்சா அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.